வச்ச மாட்டீங்க என்ன ஏங்க என்னங்க காட்டுக்கு கவலை போற மாதிரி நீ வந்திருக்கீங்க அப்புறம் ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் வந்த மாதிரி இருக்கு கிட்ட இங்க பால் சொன்னீங்க அப்படின்னு பையன் இருக்கா பத்திரமா இருக்கு ஆ. இருக்கிறப்ப அப்புறமா சொல்றேன் நாங்கள் காட்டு காவலுக்கு போறேன் நான் வந்து காதலிக்க போறேன் டேய், அப்படி கேட்டு ஆ. எங்க கலர் சொல்லுங்க பாப்போம் என்னடி காதல்
காதலிச்ச போதுமாங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா இந்த விஷயத்தை சொல்லிட்டு நாங்க 2 பேரும் என்ன நினைச்சிருக்கோம் சொல்லி அதுக்கப்புறமா தோழிகளை கூப்பிட்டு காவலுக்கு அம்மா கூப்பிடுவாங்க. நல்ல யாரும் கூப்பிடுங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? உங்க விருப்பம் தான். அம்மா எப்பொழுதுமே நல்ல ஒரு செயற்கையா இருக்கணும். ஆனா ஒண்ணு இயற்கையோட ஒன்றி வாழுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேர்வாரோட நல்ல செயற்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே செயற்கையா தான் இருக்கிறது. இயற்கையெல்லாம் மாறி போச்சு. மாதம் மும்மாறி பொழியும் சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அதிகமா மரங்கள் இருந்தது. வீடு வீட்டுக்கு இப்ப மரம் இருக்கும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. வீட்டுல இருக்கிற மரத்தை பூரா வெட்டிடுவான். வீட்டை பெருசா கட்டிடுவான். ஆனா வெயில் காலம் வந்துச்சுன்னா அவ்வளவு வீட்டை கட்டி வீட்டுக்குள்ள படுக்க மாட்டான். வெக்க தாங்காது வாசல கட்டுறது 25 ரூபாய்க்கு ஏசி வாங்கி எல்லாரும் ரூம் மாட்டி இருக்கிறோம். அது எதுக்காக? அப்புறம் குளிர் சாதனம் நீங்க சொல்ற மாதிரி. இப்போ ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்கணும்னா ஐஸ் பெட்டி இந்த ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கிறாங்கல்ல, கெட்டு போகாம இருக்கிறதுக்காக. செத்து போனா அந்த பொணத்தை ஐஸ் பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. எதுக்கு? நாராம கெட்டு போகாம இருக்கிறதுக்காக. உயிரோட இருக்கும் பொழுதே நீங்க எல்லாம் குழு குழு குழுன்னு காத்து வாங்கிட்டு படுத்துக்கிறீங்களே, எதுக்கு சமம்?
அப்ப எல்லாத்தையும் அதுல வாங்க. நான் சொல்ல வரலப்பா, சொல்றதுல நியாயம் இருந்தா ஏத்துக்கங்க, இல்லைன்னா ஏமா அப்படி சொல்றேன்னு கேளுங்க. சரிங்க. செத்து போனா குளுமையான குளிர்சாதனத்தை வைக்கிறது நியாயம். உயிரோடே இருக்கிற குளிர்சாதனம் பயன்படுத்திக்கல ஏங்குறேன். சண்டை வந்துடும் பாருங்க அப்படிங்களா? நான் எல்லாரையும் சொல்லல, ஏன் கருத்து நான் சொல்றேன். பிடிச்சவங்க ஏத்துக்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. என்ன கெட்டு போகக்கூடாது, பிடிச்சுக்குள்ள வைக்கலாம். பிச்சைக்காரங்க செத்து போயிட்டாங்க நினைக்கிறேன். அப்பெல்லாம் பழைய சாதம் இருந்துச்சுன்னா ராப்பிச்சைக்காரன் ஒருத்தர் பாத்துக்கணும். ஆமா ஆமா, நம்மளாம் சின்ன பிள்ளைல இருக்கல, அம்மா சோறு இருந்தா போடுங்க பாங்க. படுக்க போற நேரத்துல சோத்துல தண்ணி ஊத்த போயில எங்க அப்பத்தால உடனே சோறு போட்டு வந்தா படுப்பாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. பிச்சைக்காரனுக்கு பேர புருஷன் தான் பிச்சைக்காரன் மாதிரி ஆயிட்டாரு. மூதேவி அது வேணும் இது வேணும் கேட்டா பழைய மூதேவி அது வேணும் இது வேணும் கேட்டா முதல் உங்களுக்கு செய்ய தெரியுதா? அப்படிலாம் கிடையாது. சுடுதேப்ப பார்த்து எல்லாமே செய்யறோம், ஒரு வாரம் வச்சுக்கிறோம். சுடுதண்ணி வைக்க தெரியுமா? இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது சுடுதண்ணி வைக்கிறதுக்கு இந்த பிள்ளை செல்ல பாக்குறான். ஒரு சுடுதண்ணி வைக்க தெரியல, இதுல வேக்கணும். நீ படிச்சு பட்டம் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. நான் கேக்குறேன், ஏன் அந்த மூதேவிக்கு அப்படி செய்யணுமா புருஷனுக்கு கேக்குறியே? நாளை பிள்ளை உனக்கு ஒரு புள்ள பிறக்கும்ல, சரி அந்த புள்ள கேக்குதுன்னு வச்சுக்க, அந்த பிள்ளைய அப்படி சொல்லுவியா? சரி, அது எப்படி சொல்லுவோம்? அப்பா சமைச்சு கொடுப்பாரு தங்கம் அப்படின்பா. சமைச்சு கொடுப்பேன் தங்க. அப்பா அப்பா அந்த பிள்ளை எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து வந்துச்சு. அந்த உசுர்ல இருந்தா இந்த உசுர் வந்துச்சு. அப்பா இந்த உசுர் கொடுக்க தெரியும் மரியாதை, ஏன் அந்த உயிர் கொடுக்க தெரியல? அப்படிலாம் இல்லம்மா. அப்பா இல்லைன்னா பெத்தவரை அவரே பாத்துப்பாரு. பெத்தவரை வைக்கிறது மட்டும்தான் கடமை. அப்புறமா எனக்கெல்லாம் கட்டிக்க போற புருஷன் அவனே சமைச்சு எல்லா வேலையும். அந்த பிள்ளைகள் எல்லாம் எத்தனை கல்யாணம் பண்றது ஒரு பெரிய விஷயம். அதான் ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? இப்பெல்லாம் யாரு இப்ப 2 பேரும் பொம்பளை கல்யாணம் பண்ணி தர்றாங்க. அப்படியே நாங்க இருக்கோமா? அந்த பையன் அறுபது போடுறாப்புல அது போய் சொல்றாங்க. பொய் சொல்ற பையனா? நீ உண்மையை சொல்ற. சரி விட்டு, அப்படி கிடையாது. ஆம்பளை 1000 வேலை பார்த்தாலும் பொம்பளை ஆளுகள் வீட்டுல இப்படி இப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருந்துருப்பியா? அந்த கணக்கு இருக்கிற வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும். அப்படி குடும்பம் நல்லா இருக்கணும்னா கட்டுன புருஷனும் கொண்டாட்டி பேச்ச கேட்கணும். அப்படியா? கேட்டா குடும்பம் நல்லா இருக்கும். அம்மா பேச்ச கேட்கிறோம்ல, தாய்க்கு பின் தாரம்னு சொல்றோம். தாயோட பேச்சை கேட்கிற நீங்க தார பேச்சை கேட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த அம்மா ஒரு தடவை 2 தடவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம புருஷன் என்ன சொன்னாலும் கேட்கிறாருன்னு அது உங்க வேலைக்கு வந்துடும். ஆனா அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கட்டுன பொண்டாடிக்கிட்ட பேசுறதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க. இதே அடுத்த பொண்டாடி பேசணும்னா அப்படி பேசுவாங்க நாமளே. ஆமாமா, சில பொம்பளையால அப்படிதான் இருக்கு. என் மனசுல சில கற்பனைகள் இருக்கு. என்ன கற்பனை நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். சொல்லுங்க. என்ன நீ இந்த உனக்கு எது கற்பனை இருக்கா? சேச்ச, அந்த பக்கமே நான் போறது இல்லை. நான் ரொம்ப நல்ல உண்மையா? உண்மையாலுமே இந்த உலகத்துல ஆசையே இல்லாத மனிதர்கள் இருக்காங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். எப்படி இருந்தாலும் ஆசை இருக்கும். சரி, ஆசை இல்லாத மனிதர்கள் உலகத்துல வாழவே முடியாது. அது ஜடத்துக்கு சமம். ஏன் மனசுல இருக்கிறார் ஒருத்தர் எல்லாரும் நினைப்பாங்க, இப்படி செலவு பண்ணி நாடகத்தை வச்சு இந்த பொம்பளை 2 அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம விருப்பத்தை சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். என் மனசுல இருக்கிறவர் இருக்கட்டும், உன் மனசுல யாரு இருக்கா? என் மனசுல இருக்கிறவங்க இருக்கிறாருன்னா பரவாயில்ல, இருக்கிறாங்கன்னா இல்லம்மா. ஒருத்தருன்னா விரும்பலாம். வீட்டுல 7 பேர் இருக்காங்கல்ல, அதான் பாரபட்சம் எல்லாத்தையுமே. இதை வந்து பரவாயில்ல, சூரியோட தாராள மனசு. பாரபட்சம் 7 பேர்த்தையுமே லவ் பண்றேன். நல்லதுல இல்லம்மா. இப்படியே நம்ம பிள்ளைய ஒரு சில பேர் சொல்லிட்டு ஒரு சில பிள்ளைய அப்படி மாறி எழுதலாம். அப்படி இல்லடி, 7 பேர்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ரொம்ப தவறான விஷயம். பாஞ்சாலி மட்டும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. என்னது பாஞ்சாலி மட்டும் கல்யாணம் பண்ணிருக்காங்க? அந்த அம்மா பாஞ்சாலி கல்யாணம் பண்ணிட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு உங்களை பிள்ளைக்காக 2 பேர் அடிச்சுக்கிட்டு ஆகுறாங்க. நீ என்னன்னா 7 பேரை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிற. அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு திரௌபதிங்கிற பெயரோட அந்த அம்மாவுக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம்னா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அந்த அம்மா 5 புருஷன் கட்டினாங்க, 5 பேரும் வாழ்ந்தாங்க. நம்ம 7 பேரை கட்டிட்டு அந்த அம்மா போய் நமக்கு கோயில் கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்ட மாட்டாங்களா? இடிச்சிருவாங்க. என்னத்த கோயில் கட்டணம் நடத்தாலும் இடிச்சிருவாங்க. அந்த அம்மா வாழும் போது எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? எப்படி? அர்ஜுனன், பீமன், தர்மன், நகுலன், சகாதேவன் 5 பேர். 5 பேருக்கு கொண்டாட்டியா இருந்தாங்க. சரி, தர்மனோட ஒரு வருஷம் குடும்பம் நடத்துவாங்க. அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே சிதை வளர்த்து அதுக்குள்ள இறங்குவாங்க. சரி, சிதைனா என்ன? அது நெருப்பு, தீ. நெருப்பு மூட்டி அதுக்குள்ள இறங்கி மறுபடியும் உயிர் பெற்று வருவாங்க. அடுத்த வருடம் குடும்பம் நடத்துவாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சாலும் மறுபடி இப்படி வருஷம் தீ மூட்டி உள்ள இறங்கி அப்படி குடும்பம் நடத்துறாங்க. நான் கேட்கிறேன் தங்கம், வருஷம் ஒருத்தரோட குடும்பம் நடத்தணும். நான் நெருப்பு வைக்கிறேன், நெருப்புல இறங்கணும். எனக்கு பேச்சு
வைக்கிற நெருப்புல இறங்கணும். ஆமா. இறங்க முடியுமா? இங்க பாருங்க, என்ன வருஷம்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடும்பம் நடந்துட்டு மறுபடியும் நெருப்பு பத்த வச்சு சுடு தண்ணி காய வச்சு நம்ம குளிச்சுக்குவோம். ஒண்ணே முடிய வர வாய் ரொம்ப பேசுற பிள்ளைய பாரு, பிள்ளைய எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கு, இந்த பிள்ளை என்ன பேசிக்கிட்டு பாரு. அப்படி தப்பா எவன் தப்பா நினைக்கிறீங்க? தப்பு தவறா நினைக்காதீங்க. அப்படி இல்லம்மா, இறங்கணுமே. இறங்குவியா? அதான் சொல்றேன்ல, நெருப்புல சுடு தண்ணி காய வச்சு கொதி கொதி. ஆனா புண்ணியவதி, நீ இறங்குறியோ இல்லையோ, எங்க அன்னைக்கிற வேணா அந்த நெருப்புல இறங்க. கண்டிப்பா ஒருத்தர் இறங்கிறேன். வருஷம் பூரா ஏயா பொம்பளை எல்லாம் நெருப்புல இறங்கணும், நீ ஆம்பளை இறங்குன்னு இறங்க. சரி, சொல்லுங்க. கேட்டுட்டு யாருக்கிட்டையும் நான் சத்தியமா யாருக்குமே சொல்ல மாட்டேன். சொல்லுடி. சொல்லணுமா? ரகசியத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டா எப்படி அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியும்? நீங்க மட்டும் சொல்லி மட்டும் பாருங்க. பக்கத்தை விட எங்கத்தை விட பக்கத்து ஊரு அடுத்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்லிடுவேன். பரவாயில்ல தங்கம், இந்த விஷயத்தை பண்ணி சிறப்பா செய்யாது எனக்கு போதும். இங்க நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, 9 சொல்லிடுவேன். 9 சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு. கீபோர்டில் வராது எனக்கு மியூசிக். அதுதான் ஒன்று மைக் கீபோர்டு எவ்வளோ வால்யூம் இருந்தாலும் கம்மி பண்ணாலும் கீபோர்டு மட்டும் விசில் சவுண்டே வராது. மைக் லீடில் ஏதாவது வரும். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் எனக்கு சொல்லடி விஷயம் அன்பே ஓடி வா, அன்பால் கூட வா, அன்பே ஓடி வா, அன்பால் கூட வா, பைங்கிரி
பொம்பளைனா ஒரு அடக்கொடக்கானா என்னத்தப்ப அடக்கம் இல்லாம அடக்கொடக்கல்ல பொம்பளைனா முதல்ல ஒரு உள்பாவடை கட்டணுமா இல்லையா? டவுசரை போட்டு வந்திருக்கேன். கேட்டீங்களா? பொம்பளை தானே. உள்பாவடை கட்ட மாட்டேன். ஏன்? பாவடையோட ரேட்லாம் அதிகமாயிருச்சு. அதெல்லாம் கிட்ட எவ்வளவு போயிட்டு இருக்கு? 7 பார்ட் ரேட் வந்து 350 ரூபா. சரி. 8 பார்ட் பாவடையோட ரேட்டு 450 ரூபா. இங்கிட்டு திரும்பி பார்த்தா மணப்பாறை சந்தையில 3 டவுசர் 100 ரூபாய்க்கு வித்தாங்க. 3 டவுசர் 100 ரூபாய் லபக்குன்னு வாங்கி போட்டுட்டேன். இதுதான் கொஞ்சம் ஃப்ரீயா. அதெல்லாம் இருக்கட்டும். ஐயா சத்தியமா சொல்றேன், நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். பொம்பளை பொறுக்கி கொஞ்சம் மோரடை பாரு. அதை சொல்லடி. போறப்ப வாரப்ப அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தாங்க. பார்த்திருந்தாங்க. இன்னைக்கு தான் நம்ம ஒரு மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி வெள்ளாத பட்டியல இப்படி எல்லாம் பாக்குறேன். எப்படி எப்படி பாக்குறீங்க? நெஞ்செல்லாம் மசல் மலச்ச பொம்பளையா வர. மச்சான் என்னவா? மடிகட்ட பிரபு மச்சான். என்னடி? எனக்கு நெஞ்சில மட்டுமா மசில் இருக்கு, கால் கையில எல்லாம் முளைச்சு கிடக்கு. நீங்க நினைக்கிற இடத்துக்கு போக நீ ஏன் அப்படி இப்படி பாக்குற? அப்படிலாம் பார்க்காத, நம்பி ஏமாந்துருவ. ஒண்ணு 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இதுக்கு ஏன் இந்த அலைச்சல்? இந்த உலகத்துல இந்த வித்தியாசங்கிறது மட்டும் ஒண்ணு இல்லைன்னு வச்சு இல்லைன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே இருக்காது. வித்தியாசம் இருக்கிறதுனாலதான் இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, எவ்வளவு பிரச்சனை. சரி, அதெல்லாம் கலந்துட்டு போட்டோம். நீங்க காலகாலத்தை வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும்.
லைட்டா வாங்க ஆமா ஆமா ஐயா இருக்கட்டும் வருவோம் ஜாலியா தானே பேசி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வாங்குற சம்பளத்தை தாண்டி உழைக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன காரணம்? உட்கார்ந்து இருக்க ரசிகர்கள். உங்களுக்காக வெளியே போக மனசுலாவே உள்ள இதே வந்து ஒரு 4 பேர் 5 பேர் உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, இந்நேரம் வேடனே வந்திருப்பாரு, முருகனே வந்திருப்பாரு. மல்லிகா பிசாப்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல சாப்பிட்டேன், நல்ல திருப்தியா சாப்பிட்டாப்ல. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நாடகத்தை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அதிகம் உள்ள பகுதி நம்ம திண்டுக்கல் மாவட்டம். இந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு சிறப்பான ஒரு ரசிகர்கள். வெள்ளாளப்பட்டி நாடகம்னாவே இந்த மந்தை திடலில் கண்டிப்பா அந்த அளவுக்கு இந்த மேடை எந்த அளவுக்கு பெருசு, அதே போல மக்கள் ரசிகர்களோட மனசும் பெருசு. வந்திருக்க ரசிகர்கள் பாத்தீங்களா யாருக்கா உட்காந்து வந்து உட்காருங்க அவரு எந்த அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம். பார்க்க தாண்டி ஆமா எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பையன் உட்காந்துருக்கானே தொப்புல காட்டாத ஒரு மாதிரி நீர் கசிவு ஏற்படுது. அந்த பையன் ஐபிஎல் மேட்ச் மாதிரி பார்த்துட்டு போட்டோம் நடக்கும். பரவாயில்ல பார்த்துட்டு ஆண்டை கொடுத்த சொத்து ஆளுக்கு 4 குத்துன்னு போக வேண்டியது. மட்டும் நீங்க போறத மனுஷன் என்ன தப்புங்க? ஒரே மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. டான்ஸ் அது மாதிரி இருக்கவே மாட்டேங்குது. அழகான பெண்கள் எங்க தெரியுமா பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? இந்த போன்ற பெண்களை தான் பார்க்கலாம். ஓ பாத்தியா, அடக்கமான பெண்களை இங்க பார்க்கலாம். அது சுடுகாட்டுல பார்க்கலாம். சுடுகாட்டுலயா? அங்கதான் அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. அட கொழுமே. அப்புறம் தம்பி தம்பியா மச்சான் மச்சான் சொல்லு. அப்புறம் மைசூர்காரன் என்ன அப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் மச்சாங்கிறீங்க. ஐயா என்ன என்ன ஒரு மாதிரி பண்றாப்ல? எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அவரு பாக்குறாரு பொம்பளை பிள்ளை. அந்த காலத்துல அப்படி பார்த்தோமே இதே மாதிரிதானே இருந்துச்சு. மனசு சொல்றேன், உன்னை பார்த்து ஒரு மாதிரி விருப்பப்படுறாப்ல. ஐ லவ் யூ. உங்களையும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். முன்னாடி என்ன பண்றது? ஏன் கேளு, இவர் மட்டும்தான் எனக்காக சரியா ஒர்க் பண்றாரு. ஓ என்னை பார்த்து பார்த்து அங்க இப்படி திருவுறாரு. உன்னை பார்த்துட்டே திருவிழாப்லவாரு. அவருக்கு ஆசை இருக்கும்ல, அவருக்கும் அச்ச மாடம் நானும் பைப்பு எல்லாம் கிடக்கும்ல. பைப்பா? அதுக்கே அங்கிட்டு பாக்குறேன். பயிர்ப்பு சரி அம்மா பாக்கணும். அதுக்கு முன்னாடி தோழி பண்ண வருவாங்க, அவளை கூட்டு வாங்கலாம். தோழி அடியே ஓ தோழி. ஏ தோழியா? ஏ தோழி. ஓம் தோழியா? என் தோழி. அடியடா அழகுடா. வாடி என் செல்ல குட்டி. வடிக்குதுடா அழகு. தொடச்சுக்க. ஏய் என்னடி இது? இங்க நீ உனக்கு பொம்பளை பிள்ளைனா அடபட போறணும். ஏய் ஏய் மச்சான் வராம வந்துருச்சு மச்சான். இவளுக்கு மட்டும் இப்படி இருக்கே. இதே மாதிரி நம்மளும் ஆட்டணும். ஏய் அப்ப கரெக்ட். நீ சகப்பா இருக்கேன்னு சும்மா சும்மா தூக்கி காமிக்கிறியோ? அப்பெல்லாம் கிடையாது. சும்மா தூக்கி காட்டணும்னு வச்சுக்க. என்ன இதுதானா அப்படின்னு எல்லாம் போயிடுவாங்க. பொம்பளை பிள்ளைனா அடக்கமா இருக்கணும். என்னைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? அம்மா கூப்பிட்டு அந்த விஷயத்தை பேசுவோம். அம்மா கூப்பிடுவோமா? அம்மா மல்லிகம்மா வலி வெளி 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 வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான். வள்ளி வைத்த புள்ளி போட்டான். வள்ளி வந்தாலே யார் மணி எந்த மொழி தங்க எப்படி திட்ட முடியாது? ஏய் மொழியாடி எப்படி எப்படி காமிச்சிட்டீங்க? ஐயோ இங்கிட்டு மூடுறி. ஐயோ இங்கிட்டு மூடுறி. நானே என்ன சொல்றேன்? என்னம்மா இங்க மூடி இருமு ஒண்ணு கூட இருக்கு. ஏய் ஜோலியா ஓடது விட. எந்த ஒரு என்ன வணக்கம்மா. அப்பா சொன்னார் கண்ணகத்துல நம்ம எல்லாம் காவல் போச்சு. காவல் போச்சு நேரத்துல செத்து கூட ஒரு ஆடி படி வந்து என்ன இருக்கு? ஆமா ஒரே விரட்டு இல்ல நீ விச்சினி கெடுத்து போவ முடிஞ்சு வந்த புது பொண்ணு. அப்பா நீங்க வந்து எல்லாம் குறைச்சு முடிய அவர்
இருங்க நீங்க வந்து இருங்க நான் கேக்குறேன் மச்சான் நான் கேக்குறேன் நீங்க அப்பப்ப இப்படி அமுக்கி காட்டுறீங்க அவர் அப்பப்ப வாசி காட்டுறாரு அம்மா அப்பப்ப பாடி காட்டுறாரு அவரு அப்பப்ப வந்து இப்படி திரும்பி காமிச்சாரு ஜிஞ்சி நாக்கர் ஜினக்கு நாக்கர் ஜிஞ்சி நாக்கர் ஜிஞ்சி நாக்கர் ஜினக்கு நாக்கர் ஜிஞ்சி நாக்கர் ஜிஞ்சி நான் என்ன சொல்றேன்னா எதுக்காக போட்டுக்கிட்டுங்க சுத்தமா கட்டி வச்சுங்க எவ்வளவு லட்சணமா அழகா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு உடைய நீங்க வந்தவளே எங்கடி உள்பாவோட மான கடவுள உள்பாவோட கட்ட மாட்டேமா ஏன் உள்பாவோட கட்ட மாட்டேன் குலசாமிக்காக எந்த எந்த எப்படி குலசாமி பேர் என்ன நான் சொல்றதை கேட்பேன் விளையாட்டு விளையாட்டா இருக்கட்டும் அது தவறு இப்படித்தான் இருக்கணுங்கிறதுல நம்ம முறையா இருக்க முடியாது மரியாதையா உள்பாவோட அப்பா உள்பாவோட எல்லாம் வெளியே வரக்கூடாது பொம்பளை முகாயம் பாரு நல்ல உளையா இருக்கிறாளே 7 பேர்ல ஒரு அன்னைகள் முடிச்சு கட்டுவோடு பார்த்துட்டு இருக்கிறேன் உள்பாவோட கட்டம் ஏப்பா ஒரு சேலை கட்டா உள்பாவோடையிலே எப்படி இருக்கணும் நிக்குமா சொல்லுவீங்களா நிக்க வாய்ப்பு பறவையில வந்துச்சு பறவையில வந்தேன்
நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவங்க இருக்கிறது இல்லையா? போனவன் நான் பறவை விரட்டுறேன், இவ்வளவு நேரம் வராம இருக்காளே, அவளுக்கு எவ்வளவு தைரியம்? அவனை முதல் வேலையை விட்டு எங்க அப்பாட்ட சொல்லி நீங்க சொல்ற, இனிமே அவன் வேலைக்கே வேண்டவே வேண்டாம். நான் என்ன ஐயோ மூடி நீ குடிக்க போறீங்கன்னா நானும் வர்றேன், நானும் வரேன்டி. மானத்தை மறைக்கிறீங்களா? ஐயோ அடடா, ஐயோ ஐயோ எப்படி நீங்க மறந்தது லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆத்தாடி பாவாடை தங்கச்சி நான் தான் அண்ணன் வீர தேவை உள்ள இருக்கிற பங்கு தான் பிடிச்சிக்கிறேன். இன்னொரு பங்கு பிடிச்சிக்கிறேன். ஏண்டி நீ இந்த பந்த வச்சிருக்க? அந்த புள்ள வரிசையா 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 போச்சு. என் பந்தை எப்படி வளர்றீங்க? அப்பா சொல்ற காவல் பந்தம் அடுத்த நான் பந்துக்கு எங்க போவேன்? இது அரியே அரியே வேல்வெளி சேனல் சந்தனக்கிண்ணம் சந்தனக்கிண்ணம் நவமுடியில் வரக்கூடிய இடம் என்ன? ஆமா அப்படி யாராவது வந்தா யாரால் காலில் ஒழுங்கு செருப்பை கலவாண்டுறேன். ஏய் அதே கலவாடி ரெண்டு செருப்பா கலவாடியா? ஒன்னோட ஒத்தக்கால் செருப்பு வச்சுக்க. அப்படி யாராவது வந்தா யாரால் முதல் காவல் நீங்க இருக்க, ரெண்டாவது காவல் வந்து இருக்கட்டும், மூணாவது காவல் நான் இருக்கேன். போலாமா? தூங்குறவங்க எழுப்பிடுங்க. ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்முடைய தாக்க வந்து கொண்டிருக்கிறது. நாரதர் வருகிறார்.